காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த உலகத்தில் கிரியை செய்யும் பெரிய வல்லமைகள் இருளும் ஒளியுமே. எத்தனை பெரிய கார் இருளையும் விரட்டி முறியடிக்கும் சக்தி ஒளிக்கு உண்டு. ஒரு சின்ன ஒளிக்கீற்று கார் இருளை ஊடுருவி செல்லக்கூடும். ஒளியே வெல்லும். நானே உலகத்தின் ஒளி. பாவமாகிய இருள் உன்னை சிறிதும் மேற்கொள்ள முடியாது. உன் உள்ளத்தில் ஏற்றப்பட்ட என் சுவிசேஷத்தின் வெளிச்சம் உன்னை நித்திய வெளிச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உனக்கு வழிகாட்டும் என் வசனமே உன் பாதைக்கு வெளிச்சம், உன் கால்களுக்கு தீபம். என் வேதத்தின் மேல் பிரியமாயிரு. இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிரு. உன் வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசிக்கட்டும். கோபமும் கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் பெருமையும் உலக மாம்ச இச்சைகளும் கீழ்ப்படியாமையும் இருளுக்குரியவை. அவற்றை விட்டு வெளியேறு. வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கொள். ஆவியானவரின் துணையை நாடு. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார், போதித்து நடத்துவார், நினைப்பூட்டி நடத்துவார். அவர் தேற்றரவாளன். உன்னை ஆற்றி தேற்றி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் பசும் புல்லிலும் நடத்துவார். உன் பயம் நீங்கும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இருள் வஞ்சனை உள்ளது. வெளித்தோற்றம் பகட்டாக இருக்கலாம், ஆனால் இருளின் வழி மரண வழி. என் கரத்தை பிடித்து நட. ஒரு செடியையே முற்றிலும் சார்ந்து நிற்கும் கொடி போல என்னில் நிலைத்திரு. ஆதார வசனம்: நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12.